Good morning, children. In chapter 14, we are going to learn about open source concept. Open source concept na என்னது types of software நம்ம எதுவுமே பார்ப்போம். Proprietary software, open source software. ஸோ அதில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன, அது எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஓப்பன் சோர்ஸுக்கும் ப்ரொப்பரேட்டரிக்கெலாம் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்றது எல்லாமே இந்த லெசன் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நம்ம டிரெக்ஷன். Free software and compilers are provided with the early computer hardware. With this human understandable code, the user can modify, add a new code and identify the error. So free software அப்படின்றதுலாம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இன்ட்ரடக்ஷன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் என்னன்னா, நம்ம ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற கோடை நம்ம என்ன பண்ண முடியும், வியூ பண்ண முடியும். அது வியூ பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், அந்த கோடை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த கோட் நம்ம வந்து நம்ம படிச்சோம்னா நமக்கு வந்து அந்த கோடு வந்து புரியுற மாதிரியும் இருக்கும். நமக்கு ஏதாவது நமக்கு தகுந்த மாதிரி அந்த கோடை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சினாலும் அந்த கோடை நம்ம என்ன பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த கோடில் நமக்கு ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இருக்கிற எரருமே நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஹேஸ் பீன் டெவலப் பை a variety of programmer. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை எப்படி வந்து டெவலப் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமர் வச்சு தான் நம்ம என்ன பண்றாங்க, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. However, to add a new change to a software, the modified code will be submitted to a group of dedicated programmers. இப்போ நம்ம வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல இருக்க கோடை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சொல்லிச்சுன்னா என்ன, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்ற மாடிஃபைட் கோட் will be submitted to a group of dedicated programmers. அப்படி என்ன பண்ணுறோம், நம்ம சேஞ்ச் பண்ணி சப்மிட்டட் பண்ணுறோம் அப்படின்னு நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமர் தான் என்ன பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் கோடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவாங்க. அந்த சேஞ்சஸை வந்து என்னன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணனாலும் அதை வந்து சப்மிட் பண்ணாலும் அதை வந்து நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. This programmers then test the modified code and if it is satisfied of appropriate truth, it will then be distributed to all. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுற கோடை வந்து நம்ம ப்ரோக்ராமர்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, மாடிஃபை கோட் என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து அது வந்து எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணுதா, அந்த கோடு வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அக்செப்ட் பண்ண முடியுமான்றது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரோக்ராமர்ஸோட ஒர்க்கு. இங்க ஒன்ஸ் கோடை கிரியேட் பண்ணுவாங்க, அடுத்து நம்ம கோட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இது எல்லாமே இதுல பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட், why it is called open source. Open source simply refers to making the source code of the software freely available for user. என்னது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, அதோட சோர்ஸ் கோட் என்ன பண்ண முடியும், நம்ம ஃப்ரீயா வியூ பண்ண முடியும். ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த சாஃப்ட்வேரோட கோடு வந்து என்ன இருக்குன்னா வியூ பண்ண முடியும்னால அது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அது வந்து எல்லாராலையும் வியூ பண்ண முடியுது. ஆர் அதர் டெவலப்பர்ஸ் டு யூஸ், இல்லைன்னா என்ன பண்ணா அதர் டெவலப்பர் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணலாம் அந்த சாஃப்ட்வேரை. And make changes to your original responsibility or fork the project into and build a new one. இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒன்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம வியூ பண்ணோம்னா நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்காகவே இது என்ன சொல்றாங்க, ஓப்பன் சோர்ஸ். இது வந்து அவங்க வந்து இந்த சோர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த சோர்ஸ் கூட வியூ பண்ணி அதில் சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம பண்ண முடியுன்றது தான் ஓப்பன் சோர்ஸ். Open source software is usually created and updated by many programmers around the world and made freely accessible. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன, யார் கிரியேட் பண்ணா, ப்ரோக்ராமர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, அதை அப்டேட் பண்றாங்க. எந்த நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் வந்து தான் என்ன பண்ணாங்க, அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. வேர்ல்டு லெவல்ல நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. அது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு எதுல இது பண்றாங்கன்னா நெட்ல வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு விடுறாங்க. Proprietary software is owned by the organization or individual. Proprietary software நம்ம பார்த்தோம், ரெண்டு சாஃப்ட்வேர் பார்த்தோம், ஓப்பன் சோர்ஸ், ப்ரொப்ரைட்டரி. அதே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் என்ன, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் என்ன பண்ணா ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ண டெவலப் பண்ணும். அதை டெவலப் பண்ணுச்சுன்னா அது சோர்ஸ் கோட் என்ன பண்ண முடியும், நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அது எந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் அது வந்து இந்த சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நம்ம
ஓப்பன் சோர்ஸ் வந்து டெவலப் பண்றது, ஓப்பன் சோர்ஸ் வந்து நம்ம சோர்ஸ் கோடே வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னாலும், இதுல சோர்ஸ் கோட் வியூ பண்ணி பார்க்க முடிஞ்சாலும் இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. The makers of proprietary software have not allowed the user or developer to view or edit the source code. Proprietary software என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யூஸர் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கோடை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது, எடிட் பண்ண முடியாது. இல்லை டெவலப்பர்ஸ் யாராவது, ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ் யாராவது வெளியில இருக்கிறவங்களாலே அதை என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது, வியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. In a network, it is not easy to find problem. அதே சமயம் என்ன பண்ண முடியும், அந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுனா அது என்னது எங்க ப்ராப்ளம் இருக்குன்றது கூட நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. Especially when there are more system are connected, the complexity is more. So we need network software to control, analyze the server, system, protocol, network, traffic flow, and report about ups and downs of network part. ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அந்த எடுத்தோம்னா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். எந்த எரர் இருக்கு, எந்த இடத்துல எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அது வந்து அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, அது யூஸ் பண்ணுது. ஸோ அதை வியூ பண்ணி பார்க்கறதுன்றது நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா நம்மளோட சர்வரை யூஸ் பண்ணாங்க, நம்ம எங்கே எரர் இருக்கு அப்படின்றது நம்ம ஜஸ்ட் வந்து என்ன சொல்லதான் முடியும். அப்படி வேற எதுவுமே அதில் ஒரு சேஞ்சஸுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. Alert message view details of fault where and when it happened. அதனால ஒன்ஸ் என்னால எங்க இருக்கு, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, எப்போ வந்துச்சு அப்படின்றது மட்டும்தான் இது பண்ண முடியும். நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் பண்ண முடியாது நம்மளால. NRCFOSS. NRCFOSS என்னது? National Resource Center for Free and Open Source Software and Institute of Government of India to help in development of FOSS in India. Free and Open Source Software இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கா. அதோட நேம் தான் என்ன நம்ம சொல்றோம்னா NRCFOSS, நேஷனல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணனா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இதை வந்து யூஸ் பண்றோம். இது வந்து இன்ஸ்டியூட் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ். என்னென்ன ஆர்கனைசேஷன் வந்து ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்ஜி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், எலிப்ஸ் ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் கோர்ஸ் வேர் கன்சோர்டியம், ஓப்பன் ஸ்டோர் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லாம் தான் வந்து இதுக்குள்ள இருக்குது, இந்த NRCFOSS இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து BOSS. BOSSனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, BOSS பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன். Operating system developed in India by CAP, Center for Developed Advanced Computing, help to promote the use of open source software in India. அங்கே ஆர்கனைசேஷன், நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து NRCFOSS வந்து பார்த்தோம் நம்ம. இது வந்து ஒரு நேஷனல் ரிசோர்ஸ் சென்டர் வந்து இங்கே கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், நம்பர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. இது எதுக்கு சிஸ்டம் டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் டு ப்ரமோட் த யூஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. நம்ம இந்தியாவுக்குள்ள ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, இது வந்து யூஸ் பண்றாங்க. BOSSனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்ட் இன் இந்தியா. ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து என்ன பண்றாங்க, டெவலப்ட் இன் இந்தியா. இது வந்து என்ன பண்ணாங்க, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. இட் சப்போர்ட் மெனி இந்தியன் லாங்குவேஜ். இதை ஏன் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா, இது என்ன பண்ணாங்க, நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் லாங்குவேஜ் என்ன பண்ணுது, நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்ஜி லைசன்ஸ் 2.0, எனக்கு BSc3 கிளாஸ் new or revised license. At the BS2 class simplified or free BSc license. At the GNU general public license GPL. At the GNU library or research general public license MIT Masala public. At the common development and distributor license
எலிப்ஸ் பப்ளிக் லைசன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லைசன்ஸோட இருக்கிற சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. When you change the source code, OSS என்ன பண்ணுது, requires the revision of what you alert as well as your method. ஒன்ஸ் ப்ராசஸ் இப்போ வந்து லைசன்ஸோட இருக்கிற இது எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாலும் நம்ம சோர்ஸ் கோட்ல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணான்னா எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிருக்கோம், எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்க அப்படின்றது நம்ம வந்து சொல்லணும். The software created after code modification may or may not be made available for free. ஒன்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரீயா ஃப்ரீ இல்லையா அப்படின்றத வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஆர்கனைசேஷனும் இல்லை யார் வந்து அதை கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்தது ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, ப்ரொப்ரேட்டரினா என்னன்னு பார்த்தோம். இந்தியாவுக்குள்ள என்ன வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ன ஆர்கனைசேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்றது, என்னென்ன ஆர்கனைசேஷனா இருக்குதுன்ற பார்த்தோம். அப்புறம் டைப் என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லைசன்ஸ்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.